ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். பேனில் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் எடுத்துடலாம். இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தையும் புளியும் தண்ணியில் நல்லா கலந்து எடுத்துக்கணும். புளியும் வெல்லமும் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ நம்ம செய்கிறது புளி சட்னி. தண்ணி நல்லா கொதிச்சு வந்து புளியும் வெல்லமும் நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆனோடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, பாதி டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் நல்லா திருவின தேங்காவோட கருப்பு பாட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் நான் அரைச்சி தான் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா ரோஸ்ட் பண்ண கலரும் மாறும், நல்ல ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணி கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுருவோம். இப்போது இந்த பேனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சூடாக இருக்குது, ஆனால் நம்ம அடுப்பில் வைக்கலை. இந்த சூட்லேயே பாதி டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆப்ஷனல் தான், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த சூட்லேயே நல்லா கலந்துட்டுக்கணும். ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டோம் அப்படின்னா அந்த மிளகா பொடி எல்லாமே கரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அது எல்லாத்தையுமே ஆற வச்சுருவோம். புளியும் பார்த்தோம்னா நல்லா ஆறி இருக்கு. மசாலா எல்லாமே நல்லா முழுமையாக ஆறின உடனே மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். மசாலா பாருங்கள், நான் நல்லாவே கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வேறொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். அதே மிக்சி ஜாரில் ஆறின வெல்லமும் புளியும் ஊற்றி ஒரு சுத்து மட்டும் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா சின்ன சின்ன துண்டுகளாட்டம் புளி இருக்கிறதுனால. இப்போ இதை நல்லா முழுமையாக வடித்து எடுத்துடணும். ஏன்னா டஸ்ட் இருக்கும், புளிலையாக இருக்கட்டும் வெல்லத்திலையாக இருக்கட்டும். நல்லா வடித்து எடுத்த இந்த பவுலில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான், புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு புளிப்பு இனிப்பு காரத்தோட. பவுலில் 1/4 கிலோ மைதா எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் ஓமத்தை நல்லா கசக்கி சேர்த்திக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். மாவோட உப்பும் ஓமமும் நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து ஊற்றிக்கோங்க. எல்லா மாவுலேயுமே எண்ணெய் படுற அளவுக்கு நல்லா கசக்கி கலந்துடணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக நம்மளால் செய்ய முடியும். நல்லா இது போல் கலந்துட்டுட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பிடிச்சி வரணும். அதுக்கப்புறமா உதிரி விடுறது போலையும் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நிறைய எண்ணெய் ஊற்றி ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது. நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன்னு. இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இன்னொரு முறை பிசைஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துருவோம். இதில் இருந்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நல்லா சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுக்கணும்.
சப்பாத்தி உருண்டையில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்க்கணும். முடிஞ்சால் ஸ்கொயர் போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு ஓரங்களை நல்லா அது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சப்பாத்தி போல் ரோல் பண்ணி எடுத்துட்டு ஓரத்தை இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த புளி சட்னியை ஊற்றிடலாம். ஓரங்கள் எல்லாமே விட்டுட்டு நடுப்பாதில் மட்டும் புளி சட்னி ஊற்றி நல்லாவே தேய்ச்சி விட்டுடலாம். எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணது போல் செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஓரங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவுமே மேலே நல்லா இது போல் தூவி எடுத்துக்கிறேன். மசாலா நல்லா தூவி விட்டுட்டு சப்பாத்தி ரோல் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் புளி சட்னியோட நல்லா சேர்ந்து ஒட்டிக்கும், உதிராமல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் லைட்டாக தொட்டு ஓரங்களில் நல்லா இது போல் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே இருந்து ரோல் பண்ணி எடுக்கணும். ரோல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டைட்டாக ரோல் பண்ணணும். அப்போ தான் மசாலா மாவோட சேர்த்து ஒன்று போல் ஒட்டிட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து லூஸாக விடாமல் நல்லா இறுக்கமாக பிடிச்சி ரோல் பண்ணணும். அப்போ தான் நல்லா டைட்டாக ரோல் ஆகிட்டு வரும். நடுவில் போக போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது போல் இருக்கும். கொஞ்சம் நல்லா இறுக்கமாக பிடிச்சி அதுக்கப்புறமா ரோல் பண்ணி விட்டுட்டு ஓரங்களில் கொஞ்சம் நல்லாவே ரோல் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும், மசாலா வெளியில் வராமல் இருக்கும். இதை கத்தி வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நான் கட் பண்ணுறது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம உள்ளே வச்சிருக்கிற மசாலா வெளியில் பிதுங்கிட்டு வராமல் இருக்கும். இதை எடுத்து விரல் வச்சு கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஒன்று போல் ஒட்டிக்கும். இதே போல் ஒவ்வொரு ரோலையாக செஞ்சு இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். எல்லா மாவுலேயுமே நான் ரோல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே ஒவ்வொரு ரோலாக உள்ளே போட்டுடலாம். ரோல் கொஞ்சமாக முருகினதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு இது போல் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மறுபக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்டு வரும். ரோல் நல்லா முருகின உடனே எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துட்டு இது போல் ஜல்லடையில் வச்சிடலாம். எக்ஸஸாக இருக்கிற ஆயில் வந்துடும். எல்லா ரோல்லையுமே நான் இது போல் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே எப்போவுமே ஒரே மாதிரியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு தராமல் இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.